மாமன்னர் 23 புலிகேசி சோழபுரத்தின் சொக்கத்தங்க உக்கிர புத்தன் மாமன்னர் 23 புலிகேசி சோழபுரத்தின் சொக்கத்தங்க உக்கிர புத்தன். என் செல்வங்களே, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். பொதுமக்களே நில்லுங்கள். அதற்குள் என்ன அவசரம்? குடும்ப சகிதமாக மகிழ்ச்சி பொங்க ஒரு கல்யாணம் நடந்தாலே எல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்து கிளம்பி விடுவது. முதலில் இந்த எண்ணத்தை மாற்றுங்கள். அவரவர் இடத்துக்கு வாருங்கள். இனிமேல் தான் முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது. என் அருமை மக்களே, எப்படியோ எக்கு தப்பாக மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த என் அறிவு கண்கள் என் அன்பு தம்பி உக்கிரபத்தன் மூலமாக திறந்து விட்டது. இதோ என்னை நம்பி இருக்கும் இந்த நாட்டை அன்பினோடு ஆட்சி செய்ய புதிதாக பிறப்பிக்கிறேன் 10 கட்டளைகள். கட்டளை எண் 1, துள்ளி தெரியும் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு, வயதுக்கு வந்தவர்களுக்கு கல்வி அறிவும் பாடமாக இருப்பது சிறப்பு. கட்டளை எண் 2, சுத்தம் சோறு போடும், அசுத்தம் சேறு போடும். வீதியோரம் எச்சி துப்பி சிறுநீர் கழிக்கும் மடையர்கள் மண்டையில் இது ஏற வேண்டும். கட்டளை எண் 3, மரத்தை வெட்டுவதும் மனிதனை வெட்டுவதும் ஒன்று. இதை மதிக்காத தடியர்கள் பாதாள சிறையில் கிடப்பதே நன்று. கட்டளை எண் 4, முதியவர்களை தெருவில் விடுவதும் குழந்தைகளை கருவில் கொள்வதும் நம் அரசுக்கு புறம்பு. அவர்களுக்காகவே காத்திருக்கிறது பிரம்பு. கட்டளை எண் 5, அர்த்த நாரீஸ்வரர் என்று வியாக்கியானமாக அள்ளி போட்டால் மட்டும் போதாது. எனவே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. கட்டளை எண் 6, தாய்மொழியை மதிக்காத தரித்திரங்கள் பேய் மொழியில் எழுதிடுவார் சரித்திரங்கள். எனவே தாய்மொழியை பேச எழுத தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட மாட்டாது. கட்டளை எண் 7, ஜாதி இரண்டொழிய வேறில்லை. ஒன்று மேல் ஜாதி, ஒன்று கீழ் ஜாதி. ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. கட்டளை எண் 8, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இவைகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கு 2 கை 2 கால் மற்றும் இருக்கும் ஒரே ஒரு தலையும் கொய்யப்படும். கட்டளை எண் 9, அரசாங்கம் திடமாக உயிர் வாழ நம் வரி பணம் தான் அதற்கு சாப்பாடு. சிலர் நரி போல் வரி கட்டாமல் ஏய்ப்பது அவரவர் முகத்தில் கரியை பூசிக்கொள்வதற்கு சமமாகும். கட்டளை எண் 10, பஞ்சத்தை விட கொடுமையானது லஞ்சம். லஞ்சம் வாங்கும் லகட பாண்டிகள் பிடிபட்டால் அவர்கள் நடு நெற்றியில் பிச்சைக்கார கபோதி என்று எழுதி அரசாங்க முத்திரையோடு பச்சை குத்தப்படும். இந்த 10 கட்டளைகளை நாம் பின்பற்றினால் நம் நாடு செழிக்கும், வளம் கொளிக்கும். வெள்ளையனை போன்ற எதிரிகளை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம் முன்னோர்களான மாவீரன் அலெக்சாண்டர், சாம்ராட் அசோகர், பிரேவ்ஹார்ட் மெல் கிப்சன் இவர்களின் வீரம் நம்மை வழிநடத்தி செல்லும். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.